ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஆனா சந்திரன் எங்க இருக்காருன்னா காலையில நமக்கு சூரிய உதயத்துல சந்திரன் மேஷராசியில தான் இருக்காரு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல தான் அவர் ரிஷபராசிக்கே போறாரு. ஸோ ஜென்ரலி ஒரு அமாவாசைன்னா சூரியனும் சனியும் நேர்கோட்டில் இருக்கணும் இல்லையா? ஸோ எப்போ அமாவாசை திதி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியன் சந்திரன் சேர்க்கை முழு பலத்தோடு இருக்குது. இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதனால் இன்றைக்கும் அதே போல தான் செவ்வாயும் சந்திரனும் ராசியில் இருக்காங்க. இது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்தால். அடுத்ததுல குரு சுக்கிரன், ஸோ தேவகுரு அசுர குருவும் ஒன்றா இருக்காங்க. ஒரு சிக்கலான ஒரு கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பே. அதனால இது மேஷராசிக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்னு இல்லை, 12 ராசிக்குமே சிக்கல் தான். இதில் நம்ம எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 4 சந்திரன் செவ்வாயோடய இருக்காங்க. லேடிஸ்க்கு தாங்க ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அதுவும் இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரத்தில் வேற சந்திரன் இருக்காரு. அதனால கொஞ்சம் லேடிஸ்க்கெல்லாம், அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்பவுமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சனிக்கிழமையில கிருத்திகையில் அமாவாசையும் வந்திருக்கு அப்படிங்கும்போது முருகன் ஆலய வழிபாடுகள் ரொம்பவுமே சிறந்தது. அவசியம் இன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மன நிறைவான நாளாக இருக்கும். அன்னதானங்கள் பண்ணுங்க, இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. வைகாசி அமாவாசை. இந்த நாள் நமக்கு என்ன ஒரு மனசுல கஷ்டங்கள் இல்லை மனசளவில் நமக்கு ஒரு தைரியம் வர்றதுக்கு என்ன அன்னதானம் பண்ணலாம். சிவனாலய வழிபாட்டை செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது சூரியன் சார்ந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கோதுமை சம்பந்தப்பட்ட உணவை பசுமாட்டு கழிக்கிறது ரொம்ப விசேஷம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு நாள் தான். பெரிதளவுக்கு ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் இருக்காது. மனதளவிலையும் பெருசாக ஒன்றும் குழப்பம்லாம் இருக்காது. ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் வருவதற்கான வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு சந்திர மங்கள யோகமாக இருக்கிறார். குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இன்னைக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. இந்த லேடிஸ்க்கெல்லாம் மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்து வயிறு வலி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லாயிடும். முருகன் ஆலயத்தில் மாதுளம் பழம் நெய்வேத்தியம் இல்லை மாதுளம் பழம் முத்துக்களால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் புதனுடன் இருக்கிறார். ஸோ ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ரொம்ப வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த பணவரவு வராது. அதனால் அதற்கான அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது. சந்திரன் 8ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்காங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக சண்டை வரும். முக்கால்வாசி வாயை திறக்காமல் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு வழி பிறக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனால் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று கடினமான ஒரு நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். 7ஆம் இடத்தில் சந்திரமங்கள யோகம், 6ஆம் இடத்தில் சனி. கடன்காரர்களால் தொல்லை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சித்ரா நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இன்றைய நாளில் தாய் தகப்பனிடத்தில் வாக்குவாதங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் போகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு திடமான மனதோடு இருக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது.
இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குறைகளை கொடுப்பார். தாய் தகப்பனிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும். 5ஆம் இடத்தில் சந்திரனும் 6ஆம் இடத்தில் புதனும் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பம் இல்லை. 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். அமாவாசை திதியான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய மனதிற்கு ஆறுதலாக அமையும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருப்பது கும்பராசி நேர்களுக்கு சற்று மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இன்று பிள்ளைகளால் மன நிறைவை கொடுப்பார். ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்தும் திருப்தியாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. மீனராசி அன்பர்களுக்கு அமாவாசையான இன்றைய நாளில் ஜென்ம சனிக்கு சிவனாலய வழிபாடும் மற்றும் அன்னதானமும் அங்கு செய்யலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான கும்பராசியில் தனித்தோ அல்லது கிரக சேர்க்கையாக அமைந்தால் தொழில் எப்படி இருக்கும்? இப்போ ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் கும்பத்துல இருக்காரு. இப்போ பொதுவாகவே சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்தாலே அது குபேர யோகம் தான் சொல்லுவாங்க. சுக்கிரன் கும்பத்திலேயே இருக்காரு, கூடவே சனி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்னைக்குமே காசுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க, வேலைக்கும் கஷ்டப்படவே மாட்டாங்க. இந்த வேலை இல்லை, இந்த வேலையை விட்டுட்டாங்கன்னா மறுநாளே ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு திண்டாட்டம்ங்கிறது அந்த ஜாதகத்திலேயே இருக்காது. அண்ட் சுக்கிரனோட சேர்ந்த ராகு இருந்தால் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டு நிறையா வந்து நமக்கு கிறிஸ்டின் கண்ட்ரீஸ் அண்ட் முஸ்லீம் கண்ட்ரீஸில் வேலைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். சுக்கிரன் ராகு சனி இந்த காம்பினேஷனில் சுக்கிரன் ராகு இருந்தால் அயல் நாட்டில் வேலையை தேடலாம். அதில் குறிப்பாக உங்களுக்கு சுக்கிரனோட புதன் இருக்காரு, சுக்கிரனோட சந்திரன் இருக்காருன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம சொல்லலாம். இதில் செவ்வாய் இருக்கிறாங்க, சுக்கிரனோட செவ்வாய் இருக்காங்கன்னா அவளுக்கு வேலை சரியாகவே அமையாது. எப்போ பாரு இவாளும் ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிலாம் இருக்கவே மாட்டா, வேலையை விட்டுட்டு ஓடி வந்துடுவா. ஸோ சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் அவ்வளோ நல்லதில்லை. சுக்கிரன் கேது இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த முரண்பாடான ஆளுங்களாக இருப்பாங்க. இவங்களோட வேலை செய்கிறதும் கஷ்டம், இவங்க இன்னொரு இடத்துல வேலை செய்கிறதும் கஷ்டம். சுக்கிரனும் குருவும் இருந்தால் கேட்கவே வேண்டாம். எல்லா இடத்துலையும் நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு டிப்ளமசியே தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் நம்ம அலுவலகத்துலேயும் வேலை செய்ய முடியும், வீட்லேயும் நம்ம இருக்க முடியும். விட்டு கொடுத்து போகலை அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் குருவெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிஷப லக்னம் அப்படின்னா 10ஆம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் சாதக பாதக பலன்களை இவ்வாறு கொடுக்கும். இளைஞர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.